சோப் தயாரிக்க இது எதுனா சரியான அளவு அது உங்களுக்கு ஃபஸ்ட்டே வீடியோவுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். இந்த பார்த்து சோப் தயாரிச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம சேனலில் இயற்கையான ஒரு சோப், குளியல் சோப் பார்க்கலாம். அதுவும் நாம் வீட்லேயே செய்யலாம். அது உங்களுக்கு அளவு என்னென்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்து பயனடைங்க. கத்தாழையும் தேங்காய் எண்ணெயும் வச்சு எப்படி சோப் தயாரிக்கலான்னு பார்த்துடலாம். அழகை அள்ளித்தரும் கத்தாழைங்க, அதை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. சோப் மூலமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். கெமிக்கல் இல்லாமல் சோப் தயாரிக்கலாம். இயற்கையாக பார்க்கலாம். நாம் முதல்ல பயன்படுத்துகிற எண்ணெய் செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். கடையிலலாம் வாங்கவே கூடாது. அப்படியே வாங்கி பயன்படுத்தினாலும் அந்த சோப்பு நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அளவு சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் 235 மில்லி, கத்தாழை ஜெல் 20 கிராம், தண்ணீர் சுத்தமான ஃபில்டர் வாட்டர் இல்லாட்டி RO வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ரு 65 முதல் 70 மில்லி கலந்துக்கோங்க. காஸ்டிக் சோடா 30 கிராம். இப்போ காஸ்டிக் சோடா இருக்குதுன்னா நாம் மட்டுக்கு எடுத்தோம், உப்பு மாதிரி இருக்குது எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த காஸ்டிக் சோடா கையில் பட்டுதுன்னா அரிக்கும், முகத்தில் கண் எல்லாமே எரியும். நல்லா முடிஞ்சளவு க்ளவுஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க. காஸ்டிக் சோடா முதல்ல நைட்டே ஒரு 30 கிராம் எடுத்துக்கிட்டோமா, அதில் ஒரு 70 மில்லி தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அது சூடாகும். அந்த சூடு நல்லா ஆறட்டும். காலையில் எந்திரிச்சு நம்ம சோப்பு தயாரிக்க காஸ்டிக் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அது பேர் லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த லையை பயன்படுத்தி தான் நம்ம சோப் தயாரிப்போம். இப்போது காஸ்டிக் சோடாவையும் தண்ணியும் கலந்ததுனால நம்ம மிச்சம் இருக்கிறது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் 235 மில்லி கலந்துக்கோங்க. அப்புறம் லை கலந்துக்கலாம். அது பிளண்டர் இல்லாட்டி ஒரு மரக்குச்சி எடுத்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரமாச்சும் ஆகுங்க. அந்த 1 மணி நேரம் கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு இட்லி மாவு, தோசை மாவு மாதிரி வெள்ளையாக வரும். அதுதான் நம்மளுக்கு பதம். இல்லைங்க, நம்மளால் அப்படியெல்லாம் 1 மணி நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை போட்டு நல்லா அரைய விடுங்க. அது மாவு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சோப் மோல்டில் இந்த மாவு மாதிரி இருக்கிறத எடுத்து ஊற்றினோம்னாக்கா, இல்லை சோப் மோல்டு இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம டீ கப் இருக்குது இல்லைங்களா, அதில் எடுத்து இந்த மாவெல்லாம் ஊற்றிடலாம். இயற்கையான வாசனையே போதும் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு எந்த வாசனை திரவியமும் சேர்க்க வேணாம். இல்லை எனக்கு வாசனை வேணும் அப்படின்னா லாவெண்டர் எண்ணெயில் 1-2 சொட்டு விட்டாலே போதும். அதே மாதிரி கலராக எனக்கு வேணும்னா கலருக்கு மஞ்சத்தூள், பீட்ரூட் ஜூஸு, குங்குமப்பூ, கேரட் ஜூஸ் எதை வேணாலும் இதில் கலந்துக்கலாம். இல்லை மூலிகையில் இலையில் வேணும் அப்படின்னா துளசி, வேப்பிலை, குப்பைமேனி, துளசி இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாறு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். மேலே சொன்ன அளவு மட்டும் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் சோப் தயாரித்து பாருங்கள். சூப்பரான குளியல் சோப், இயற்கையான குளியல் சோப்பு ரெடி. இப்போது உங்கள் வீட்டு பாத்ரூமில் உங்களோட RO வாட்டர் இல்லாட்டி மினரல் வாட்டர் தாங்க கலக்கணும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சொல்கிற அளவு மட்டும் கரெக்டாக என்னோடய பயன்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள். சோப் தயாரிச்சிங்கன்னா இன்க்ரீடியன்ட் எல்லாம் என்கிட்ட இல்லைனாட்டி இப்போ உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சோப் தயாரித்து காமிக்கிறேன். இப்போது அளவு மட்டும் ஒரு பேப்பரில் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். அந்த அளவு மட்டும் பயன்படுத்தி நீங்கள் பார்த்துட்டு சோப் தயாரிச்சுக்கோங்க. வில்லேஜ் லைஃப் RJ சத்யா. தேங்க்யூ.